Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Rasulin Kareem. Wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul uqdatam min lisani yafqahu qawli. Rabbana zidna ilma. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Allahumma inni as'aluka ilman nafi'a wa rizqan tayyiba wa 'amalan mutaqabbala. Ya Fattah, Ya Fattah, Ya Fattah. அல்ஹம்துலில்லாஹ். வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரிகளே, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத. இஸ்லாத்துல கல்விக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. இந்த இஸ்லாம் கல்விக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கு. அல்லாஹு தாலா மனித குலத்திற்கு கொடுத்த முதல் கட்டளையே இக்ரா அப்படிங்கிறது தான். அதாவது ஓதிவீராக, படிப்பீராக அப்படின்ட்டு கல்வியை தேடக்கூடிய விஷயத்துலதான் அல்லாஹு தாலா நமக்கு முதல் கட்டளையவே கொடுத்திருக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு இந்த கல்விக்கு இந்த மார்க்கம் முக்கியத்துவத்தை கொடுக்குது, அல்லாஹ் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லாஹ் சூரா முஜாதலால 11வது வசனத்துல சொல்றான், உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் என்று. அப்ப அல்லாஹ் யாருக்கெல்லாம் அவனுடைய தரஜாக்களை உயர்த்தி வழங்குறேன்னு சொல்றான்னா, ஈமான் கொண்ட மக்களுக்கும் இந்த கல்வி ஞானம் அளிக்கப்பட்ட மக்களுக்கும் தான் அல்லாஹு தாலா தன்னுடைய பதவிகளை உயர்த்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த கல்வி ஞானம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு இறைவனிடத்துல அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல எல்லா கட்டளைகளையும் மனிதனுக்கு அனைத்து விஷயங்களையுமே அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக தெரியப்படுத்துறான், தூதரை அனுப்பி கற்றுக் கொடுக்கிறான். அதே போல இறைவனிடத்துல எப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ரப்பு நமக்கு அல்லாஹு தாலா இந்த கல்வி குறித்து எப்படி துஆ செய்யணும், இந்த கல்வியை கேட்டு இறைவனிடத்துல எப்படி துஆ செய்யணுங்கிறதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். சூரத்து தாஹால 114வது வசனமா இருக்கக்கூடிய ரப்பி ஜித்னி இல்மா, என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி இதையும் நமக்கு வேண்டும்படி சொல்லி தர்றான். அப்ப கல்வி ஞானம்ங்கிறது எந்த அளவுக்கு இன்றியமையாதாக இருந்தா அல்லாஹு தாலா இந்த ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கல்வி குறித்து சொல்லக்கூடிய ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இந்த மாதிரி கல்வி குறித்து சொல்லக்கூடிய ஏராளமான குர்ஆன் வசனங்களும் ஏராளமான நபி மொழிகளையும் நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் கல்வியை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சிறந்தவர் அப்படிங்கிறதுக்கு அடையாளத்தை என்ன சொல்லியிருக்காங்க, கல்வியை கற்கிறத தான் சொல்லியிருக்காங்களே தவிர இங்கே பொருளாதாரத்தையோ இல்ல பிள்ளை செல்வத்தையோ இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையோ ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. இப்ப சிறந்தவர் யாரு, கல்வியை கற்கக்கூடியவர், கல்வியை தானும் கத்துக்கிறவரு, அதை பிறருக்கும் சொல்லி கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. அதே போல இந்த கல்வியை கற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கடமை அப்படிங்கிற அளவுக்கு இந்த கல்வி விஷயத்த நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் இந்த கல்வின்ற ஒரு விஷயம் நம்மளிடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அமல்கள் சரியானதாக இருக்கும். அப்ப எப்படி தொழணும் அப்படின்ற அந்த கல்வி நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சரியான முறையில தொழ முடியும். அந்த கல்வி நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம எப்படி சரியா தொழுவோம்? எப்படி சும்மா சும்மா அப்படி நான் கீழே படுத்து படுத்து எந்திரிச்சிட்டேன், இப்படி சஜிதா மட்டும் செஞ்சுட்டேன் அப்படின்னா அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அப்ப அந்த தொழுகை பத்தின சரியான அறிவு நமக்கு வேணும், சரியான கல்வி நமக்கு வேணும். அப்ப அந்த அமல் அல்லாஹ்விடத்துல நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த கல்விங்கிற விஷயம் சரியானதாக இருக்கணும். அதனாலதான் இந்த கல்விக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்ததற்கான காரணம் என்ன, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன, நம்ம சரியான முறையில அமல் செஞ்சு சரியான கூலியை இறைவனிடத்துல பெறணும் அப்படிங்கிறதுதான். உண்மையிலேயே
கல்வி கற்று கொண்டவர்கள் நம்மை பற்றியும் சரி, இந்த உலகத்தை பற்றியும் சரி, எதை பற்றியெல்லாம் இந்த கல்வியை கற்றுக்கொண்டாங்களோ, அவங்களுக்கு அந்த கல்வி அறிவு இருப்பது ஆணவத்தை ஏற்படுத்தக்கூடாது. கல்வி நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னா, அது எதை ஏற்படுத்தணும்? மாறாக அல்லாஹுடைய படைப்பின் மகத்துவத்திற்கு முன்பாக நம்மை தாழ்மையுடன் உணர வைக்கணும். அப்போ ஒருத்தனுக்கு கல்வி அதிகமானுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் எப்படி இருப்பானா? ரொம்ப தாழ்வாக இருப்பானா? அப்போ கல்விக்கு இந்த கல்வி கத்துக்கிட்டாங்க இல்லையா? இவங்களுக்கு மொத்தம் 3 நிலைகள் இருக்கு. முதல்ல அந்த முதல் நிலையில இருக்கக்கூடியவன் என்ன நினைப்பானா? கல்வி கத்துக்க கூடியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பானா. அப்ப 2வது நிலையில இருக்கக்கூடியவன் என்ன நினைப்பானா? எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரியணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானா. 3வது நிலையில இருக்கக்கூடியவன் தான் என்ன நினைப்பானா? எனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே நான் கத்துக்கலையேப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பானா. அதாவது இந்த 3வது நிலையில் இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன்? எல்லாத்தையுமே மார்க்க விஷயங்கள்ல எல்லா விஷயங்களையும் தெரிந்து கற்றறிந்த ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவர் எப்படி நினைப்பாராம்? எனக்கு எதுவுமே தெரியல. இந்த தாழ்வு இருந்தால் மட்டும்தான் அவர் உண்மையான கல்வி கற்றவர். எந்த ஒரு கல்வி கற்ற மனிதரிடத்திலே, ஒரு ஆலிமிடத்திலே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்குதோ, அப்ப அவருக்கு உண்மையிலே எதுவும் தெரியல, அவர் இன்னும் முதல் நிலையில தான் இருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியாக ஒரு கல்வி கற்கக்கூடியவர்களை 3 படித்தரங்களாக பிரிக்கிறாங்க. அப்ப இந்த கல்விங்கிறது என்ன செய்யக்கூடாது? நமக்கு ஆணவத்தை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால நம்மள தாழ்மையோட, பணிவோட நம்மள உணர வைக்கணும். இப்படிப்பட்ட இந்த கல்விக்கு முக்கியத்துவத்தையும், இவ்வளவு சிறப்புகளையும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. சகோதரிகளே, இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய பேரு ஏதோ ஒரு வகையில மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக தான் இருக்கிறீங்க. நீங்களும் சரி, நானும் சரி, இன்னும் மாணவர்களாக தான் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களிடத்திலும் சரி, என்னிடத்திலும் சரி, என்னென்ன மாதிரியான ஒழுக்கங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, குறிப்பெடுத்து வச்சுக்கலாம். ஒரு புத்தகத்தை, ஒரு நோட்டை எடுத்து, ஒரு சுகுஃப் எடுத்து, குறிப்பெடுத்து வச்சு, இதில் என்னென்ன விஷயங்கள் எனக்கு இருக்கு? இதில் என்னென்ன விஷயங்களை நான் இன்னும் பின்பற்ற வேண்டும்? நான் ஒரு சரியான தாலிபுல் இல்மாக இருக்கிறேனா? அப்படிங்கிறத உங்கள நீங்களே என்ன செய்யலாம்? சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அல்லது இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் நீங்க மெருகேற்ற பயன்படுத்திக்கலாம். இல்ல, இத நீங்க ஆசிரியராக இருந்தீங்கன்னா, உங்களுடைய மாணவர்களுக்கு இதை நீங்கள் சொல்லலாம். அப்ப என்ன செய்யணும் நீங்க? எந்த ஒரு மார்க்க விளக்கங்கள்ல நீங்க கலந்து கொண்டாலும், ஒரு பயானிலோ, ஒரு தர்பியாவிலோ நீங்க கலந்து கொண்டாலும், அத நீங்க குறிப்பெடுத்துக்கங்க. அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை குறிப்பெடுத்து எழுதி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பின்பற்ற ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த இஸ்லாமிய கல்வியை தேடக்கூடியவருடைய அந்த சுய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இஸ்லாமிய கல்வியை கற்பதே ஒரு இபாதத் தான். சரிங்களா? உலமாக்கள் சொல்றாங்க, அல் இல்மு ஸலாத்து சிர்ரி வ இபாதத்துல் கல்பி. இந்த இஸ்லாமிய கல்வி அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான தொழுகை, ஒரு ரகசியமான தொழுகை. ஸலாத்து சிர்ரி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அது இபாதத்துல் கல்பி, அது உள்ளத்தினுடைய ஒரு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வெளிப்படையாக செய்யக்கூடிய வணக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப தொழுகையாக இருக்கட்டும், மற்ற மற்ற வணக்கங்களாக இருக்கட்டும். அப்ப நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது தெரியும் அவங்க தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா இந்த கல்வி கற்கிறது அப்படிங்கிற விஷயம் ஒரு மறைமுகமானது, உள்ளத்தின் சம்பந்தப்பட்டது, உள்ளத்தால் சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம், ஒரு இபாதத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இபாதத் அப்படிங்கிறது வெறும் நோன்பு நோற்பது, வெறும் தொழுவது, ஹஜ் செய்வது, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதுதான் ஒரு இபாதத் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இபாதத்துகள் நிறைய வகைப்படும். சரிங்களா? அப்போ கல்வி கற்பதும் ஒரு இபாதத் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல மாணவர்களாக இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்வி கத்துக்கிறதும் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு வணக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல முதல் கண்டிஷன் ஒண்ணு இருக்கணும். முக்கியமான கண்டிஷன், முதல் கண்டிஷனாக அதுல இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்துல இஹ்லாஸ் இருக்கணும். அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற அந்த மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்களை முழுமையா நம்ம என்ன செய்யணும்? இஹ்லாஸோட நம்ம செய்யணும். அல்லாஹ் தஆலா சொல்றான்,
98வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வயுகீமு ஸலாத்த வயுத்து ஸகாத்த வதாலிக தீனுல் கையிமா அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக, தவறான வழியிலிருந்து விலகி இஸ்லாம் கூறும் சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும். மேலும் தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தையும் அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறெதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேரான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ ஒரு வணக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான். முஹ்லிசீன்களாக செய்யுங்க, தூய்மையானவர்களாக, உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டவர்களாக நீங்க அந்த வணக்கத்தை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா குறிப்பிடுறான். அப்போ கல்வி என்பது இபாதத் என்ற அடிப்படையில கல்வி கற்கும்போது நம்மளுடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்காகவும் இல்ல. கல்விங்கிறது நான் என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரியாக போட்டுக் கொள்வதற்காகவோ, அல்லது என்னை பார்த்து இவங்க ஒரு ஆலிமா அப்படின்னு சொல்லி பெருமையாக மற்றவர்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவோ, பிறர் என்னை மெச்ச வேண்டும் என்பதற்காகவோ இல்லாமல், அந்த கல்வியுடைய எண்ணம், கல்வி கற்பதற்கான நோக்கம், முதல் நியத் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும், இஹ்லாஸோட இருக்கணும். அல்லாஹ் எனக்கு இந்த கல்வி ஞானத்தை எனக்கு கொடுக்கணும். அல்லாஹ் எனக்கு எனக்கு தெளிவை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு இபாதத், அல்லாஹ்வுடைய இபாதத் விஷயங்கள் எனக்கு தெளிவு வேண்டும். அதற்காக நான் இந்த கல்வியை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற முக்கியமான தூய்மையான ஒரு எண்ணத்தோட நம்ம இந்த கல்வியை கற்கணும். அதே போல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒரு ஹதீஸ், உமர் இப்னு கத்தாப் ரலி அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. அப்போ நம்ம கல்வி கற்கும் போதும் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? தூய்மையாக வச்சுக்கணும். அப்பதான் அது முழுமையான பலன் கொடுக்கும். அப்போ அந்த கல்வின்றது எப்ப அந்த மன தூய்மையான எண்ணத்தை இழக்குதோ, அப்போ இந்த கல்வி இபாதத் அப்படிங்கிற அந்த உயர்வான இடத்துல இருந்து பாவங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வான இடத்திற்கு மாற்றம் பெற்று கீழே இறங்கிருது. அதே போல முகஸ்துதி, முகஸ்துதிங்கிற விஷயம், தற்பெருமை அப்படிங்கிற விஷயம், இந்த 2 விஷயம் கல்வியை அடித்து நொறுக்குவது போல வேற எந்த ஒரு விஷயமும் அந்த கல்வியை வீழ்த்துறது கிடையாது. அதாவது பிறர் கேட்கிற விதமாக, நான் பெரிய ஆலிம், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு ஹாஃபில், நான் இவ்வளவு ஜுசுக்கள் மனனம் செய்திருக்கேன், நான் பட்டம் வாங்கி இருக்கேன், நான் மதரசாவில் பணிபுரிகிறேன். 1 செகண்ட் சிஸ்டர். சாரி சிஸ்டர். அதே போல இந்த கல்வி அப்படிங்கிறது பிறர் பார்க்கணும், பிறர் நம்மள புகழ்ச்சியா பேசணும், பிறர்கிட்ட இருந்து நம்ம முகஸ்துதியை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது அந்த இஹ்லாஸை பாதிப்படைய செய்துவிடும், இஹ்லாஸை கலங்கப்படுத்தி விடும். அப்ப அந்த எண்ணம் களங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தாலா என்ன செய்வான்? அந்த கல்வியில் பரக்கத் செய்ய மாட்டான். அந்த கல்வியில் நமக்கு விளக்கத்தை கொடுக்க மாட்டான். அதில் இருக்கக்கூடிய பரக்கத்தை முழுமையாக போக்கிடுவான். அப்போ நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது கல்வி கத்துக்கிறக்கூடிய ஆரம்ப நிலையில முக்கியமான ஒரு விஷயம். எண்ணம் சரியாக இருந்தால்தான் நமக்கு சரியாக அந்த கல்வி அமையும், சரியாக தேடல் இருக்கும். அதுல நமக்கு முகஸ்துதியோ, பெருமையோ, பதவி, செல்வம், அதே போல கண்ணியம், பிரபலம், புகழ், மக்களுடைய ஈர்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்து நம்மளுடைய இஹ்லாஸ் கலங்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது கெட்டு போயிரும். அல்லாஹுடைய பரக்கத் அப்படிங்கிறது அந்த இடத்திலேயே நின்னுரும். அதனால நம்ம இஹ்லாஸ் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல உமர் இப்னு தர் ரஹ்மத்துல்லா அவங்க சொல்றாங்க, தங்களுடைய தந்தையிட்ட கேக்குறாங்க, தந்தையே, மத்தவங்களை விட உங்களோட உபதேசங்களை கேட்டா மக்கள்லாம் அழுகுறாங்களே,
ரொம்ப உங்களுடைய உபதேசங்களை கேட்கும்போதே உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதே. ஏன் அது என்ன அப்படி? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அதற்கு அவங்க விளக்கம் குடுக்குறாங்க. மகனே, பிள்ளையை இழந்த தாயோடைய வேதனையும், கூலிக்காக அழுகின்ற பெண்ணுடைய வேதனையும் ஒண்ணா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உண்மையாகவே பிள்ளையை இழந்த ஒரு பெண்ணுடைய கதறல் எப்படி இருக்கும்? உண்மையிலே துடிதுடிச்சு போயிருவா இல்லையா? ஆனா, கூலிக்காக காசு கொடுத்து ஒருத்தவங்கள அழைச்சு விடுறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி அழுவாங்க? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதே போலதான் இஹ்லாசோடு நான் மக்களிடத்துல பேசுறேன். இந்த இஹ்லாசோடு மக்களிடத்துல நான் ஒரு வார்த்தைய எடுத்து சொல்லும்போது, அவங்களுக்கு அது என்னுடைய வார்த்தைகள் வந்து தெளிவாக போய் சேருது. மக்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. உள்ளத்துல அவங்களுக்கு அது தாக்கத்தை ஏற்படுது, ஈமானை அதிகப்படுத்துது, அவங்க அழறாங்க. அப்படி இஹ்லாஸ் இல்லாமல் பேசுபவர்களுடைய பேச்சுல வந்து ஒரு ஆழமான ஒரு இல்ம் இல்ல. அதனால அந்த ஈமான் அவங்களுக்கு பலன் குடுக்கல. மக்கள் அதை கேட்டுவிட்டு ஏதோ ஒரு அறிவுரை கேட்பதை போல கேட்டுட்டு போறாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த கல்வி கத்துக்கக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய நிய்யத்தை முதல்ல நம்ம சரி பண்ணணும். அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இது பொதுவாக ஒரு மாணவராக இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கல்விய தேடக்கூடிய காலங்கள்ல பேண வேண்டிய முறைகள். கல்விய நீங்க இப்ப கத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நீங்க பேண வேண்டிய விஷயங்கள். என்ன பண்ணணும் முதல்ல? அடிப்படை விஷயங்கள்ல யாரு ஒருத்தர் அடிப்படை விஷயங்கள யார் ஒருத்தர் சரியா தெரிஞ்சுக்கலையோ, அவரு தன்னுடைய நோக்கங்களை முழுமையாக அடைய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அவர் என்ன கல்வி கத்துக்க போறாரோ, அதனுடைய அடிப்படைய முழுமையா தெரிஞ்சுக்கணும். இப்ப அகீதா அப்படின்னா, அகீதாவுடைய அடிப்படை என்ன? பேசிக் என்ன? அப்படிங்கிறத அவர் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான், அவரு மற்ற மற்ற விஷயங்கள படிக்க போகணும். அடிப்படையே சரியா தெரியாம, அவர் என்ன செய்யக்கூடாது? அகீதா சம்பந்தப்பட்ட மற்ற பிரிவுகள் அவர் போய் படிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய கல்வி சரியான ஒரு கல்வியாக இருக்காது. அதுல அவரு சரியா பயணிக்கவும் முடியாது. அதேபோல யாரு ஒருத்தர் ஒரே நேரத்துல எல்லா கல்வியையுமே அடைஞ்சிரணும். எல்லாமே படிக்கணும். நான் இதான் படிக்கணும், ஃபிக்ஹும் படிக்கணும், எல்லாமே படிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல எல்லா கல்வியையும் தேடணும் அப்படின்னு ஒரு மாணவர் முயற்சி செஞ்சாரு அப்படின்னா, அவர்ட்ட இருக்க எல்லாமே போயிரும். காரணம் என்ன? நெறைய விளக்கங்கள் வரும். எந்த ஒரு விளக்கத்தையும் அவர்னால உள்ளத்துல பதிவேற்றி வச்சுக்க முடியாது. மறந்து போயிரும். இத படிக்கிறதா, அத படிக்கிறதான்ற கன்ஃப்யூஷன். தெளிவு இருக்காது. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல படிக்கிறேன் அப்படின்னு குழப்பிக்கிட்டு என்ன செஞ்சுருவாங்க, இதுலயும் சரியா படிக்க மாட்டாங்க, அதுலயும் சரியா படிக்க மாட்டாங்க. அப்ப மாணவர்களாகிய நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க கல்விய தேடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க அடிப்படை விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட்டு தேர்ச்சி பெறணும். அடிப்படைய நல்லா புரிஞ்சுகிட்டு, மேற்கொண்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அதற்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போகணும். அப்ப நெறைய விளக்கங்கள் வரும். அந்த விளக்கங்கள்ல எதுவுமே உங்க மனசுல நிக்காம போயிரும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த குர்ஆனையும் எப்படி மக்களுக்கு கொடுத்தான் அல்லாஹ்? படிப்படியாக தான் கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், நபியே மக்களுக்கு நீர் சிறிது சிறிதாக ஓதி காண்பிப்பதற்காகவே இந்த குர்ஆனை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம். இன்னும் நாம் அதனை படிப்படியாக இறக்கி வைத்தோம். 17வது அத்தியாயம் 106வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் படிப்படியா இந்த குர்ஆனை 23 ஆண்டு காலம் மக்களுக்கு இறக்கி வைத்ததற்கான நோக்கம் என்ன? இன்னைக்கு ஒரு புத்தகமாக தொகுத்து நம்ம கைகள்ல இருக்கு. இப்ப எவ்வளவு பெரிய குர்ஆன் இது. இதை ஒரே நேரத்துல மனனம் செய்யணும். இது ஒரே நேரத்துல ஒரு புத்தகமா தொகுக்கப்பட்டு குடுத்திருந்தா, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். இத மனனம் செய்ய சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அத ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதனுடைய சட்டங்கள் தெளிவாக அவங்க மனதுல புரிஞ்சிருக்காது. அப்ப அவங்களுக்கு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கும். அப்ப இவ்வளோ விஷயங்களில் இருந்தும் அல்லாஹ் தஆலா மக்களை தெளிவாக்கி, அதாவது கொஞ்சம் விஷயம் குடுத்தாலும், அத அவங்க ஃபாலோ பண்ணி, எந்த இடத்துல விளக்கம் தேவைப்படுதோ, எந்த இடத்துல சட்டங்கள் தேவைப்படுதோ, எங்க குர்ஆனுடைய வகை தேவைப்படுதோ, அந்தந்த காலகட்டத்துல அல்லாஹ் தஆலா அத இறக்கி, சிறிது சிறிதா குடுத்ததுனால தான், இன்னைக்கு இந்த குர்ஆன் இப்படி சஹாபாக்கள்னால பாதுகாக்கப்பட்டு, அவர்களால வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட்டு, இன்னைக்கு உலகமே அவர்களை பத்தி பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நல்லவர்களாக நமக்கு வாழ்ந்து காமிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன? சிறிது சிறிதா தான் அல்லாஹ் அவர்களுக்கு குடுத்தான்.
ஒரேடியா மொத்தமா இறக்கல. அல்லாவே குர்ஆன்ல இத சொல்றான். 25வது அத்தியாயம் 32வது வசனத்துல, இவருக்கு இந்த குர்ஆன் மொத்தமாக ஏன் ஒரே தடவையில் முழுவதும் இறக்கப்படவில்லை என்று நிராகரிப்போர் கேட்கிறார்கள். இதைக் கொண்டு உம் இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இதனை படிப்படியாக நாம் இறக்கினோம். இப்போ உறுதிப்படுத்துவதற்காக. அப்போ மாணவர்களாகிய நாம படிக்கக்கூடிய விஷயத்துல எப்படி படிக்கணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா, கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் படிக்கிறீங்க, ஒரு தலைப்புல ஒரு விஷயம் இப்ப படிக்கிறீங்க, இப்ப அக்கீதால ஒரு விஷயம் நீங்க படிக்கிறீங்கன்னா, அது புரியாம நீங்க அடுத்ததுக்கு போகாதீங்க. அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரியலையா திரும்ப உங்களுடைய உஸ்தாத்மார்கள்ட்ட கேளுங்க. அத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. அப்பதான் என்ன செய்யும்? அது உங்களுடைய மனதுல பதியும், தெளிவா பதியும். அதற்கு பிறகு அடுத்த விஷயங்களுக்கு போங்க. இந்த மாதிரியாக உங்கள்ட்ட கல்வி தேடுறதுங்கிறது உங்கள்ட்ட இந்த ஒரு படித்தரத்துல இருந்தால் மட்டும்தான், அந்த கல்வி உங்களுக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கும். வாழ்நாள் முழுதும் பயனுள்ள கல்வியாகவும், மறுமைக்கும் பயன் தரக்கூடிய கல்வியாகவும் அது இருக்கும். அதுக்கப்புறம் மாணவர்களாகிய நம்ம கல்வியை கற்பதற்கு முன் கட்டாயம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அப்போ முதல்ல கல்வி கற்கக்கூடிய அந்த கல்வி குறித்து சுருக்கமான விளக்கம். அந்த நூலை என்ன செஞ்சிடணும் நம்ம? சுருக்கமான விளக்கம் இருக்கக்கூடிய அந்த நூலை வந்து நம்ம மனப்பாடம் செஞ்சுக்கணும். ஷார்ட்டாகவே இருக்கும். ஆனா வந்து அது மனப்பாடம் செய்யக்கூடிய அளவில் அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் உள்ளடங்கியதாகவே நிறைய புத்தகங்கள் இதே போல மத்துன்னு சொல்லுவாங்க அந்த நூலை. மூல உரை. அத வந்து என்ன செஞ்சிரணும்? ஃபர்ஸ்ட் நம்ம மனப்பாடம் செஞ்சிரணும். அதுக்கப்புறமா தேர்ச்சி பெற்ற மூத்த ஆசிரியர்களிடத்துல நம்ம கத்துக்கணும் கல்விய. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். கல்வி கத்துக்க போறோம்னா, எந்த மாதிரியான கல்வி கத்துக்க போறோமோ, அந்த நூலை என்ன செஞ்சிரணும் ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை மனனம் செஞ்சிரணும். அதுக்கப்புறமா நம்ம மூத்த ஆசிரியர்களிடத்துல நம்ம கல்வி கத்துக்கணும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த கல்விங்கிறது ஆசிரியர்கள்கிட்ட இருந்து மாணவர்களுக்கு வரணும் போது அந்த ஆசிரியர்கள்ட்ட அந்த நூலை பத்தின சரியான நாலேஜ் இருக்கணும். அப்ப நம்மளுடைய ஆசிரியர் சரியானவராக இருந்தால்தான் நமக்கு சரியானபடி கல்வி வந்து சேரும். இப்ப அந்த ஆசிரியரை சரியா தேர்ச்சி பெறாதவராகவோ, இல்ல கல்வி விஷயத்தில் அவர் ஒரு தவறான கொள்கையை சேர்ந்தவராகவோ, அந்த மாதிரி எல்லாம் அவர் இருந்தாருன்னா, அவர் கற்பிக்கக்கூடிய கல்வியை கேட்டு நாமும் என்ன செஞ்சு விடுவோம்? வழி தவறி சென்று விடுவோம். அப்ப அந்த நம்ம கல்வி கற்க போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆசிரியர் எப்படிப்பட்டவரு? அவர் இதுல நல்லா தேர்ச்சி பெற்றவரா? அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு என்ன செய்யணும்? நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேசிக்ன்ற ஒரு விஷயத்த நம்ம சரியா விளங்காம உடனே அது சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி நம்ம படிக்க கூடாது. பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேணா அப்புறம் என்ன செய்யலாம், அதுல இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போலாமே தவிர பேசிக்கே தெரியாம அந்த துறையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் நம்ம போய் படிக்க கூடாது. அதே போல நீங்க ஒரு கல்வி கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு டக்குன்னு அப்படியே மாறிடக்கூடாது. ஒண்ணு படிச்சுட்டு இருக்கையில என்ன செய்யக்கூடாது? இன்னொன்னுக்கு மாறிடக்கூடாது. இல்ல இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இன்னொன்னுக்கு போயிடக்கூடாது. இந்த மாதிரியாக உங்களுடைய தாட்ஸ் இருந்துச்சு கல்வி கத்துக்கக்கூடிய விஷயங்கள்ல அப்படின்னு சொன்னா, எதுவுமே மனசுல பதியாது, எதுவுமே புரியாது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் வேணும். பொறுமையா அதுக்கு டைம் குடுக்கணும் கல்விங்கிற விஷயத்துல. எப்படி சஹாபாக்கள் 23 வருஷம் குர்ஆனுடைய வஹி வர வர அந்த கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினாங்களோ, அதே போல நம்ம கல்விக்கு என்ன செய்யலாம்? வாழ்நாள் முழுவதும் நம்ம கல்வி கற்றுக்கொள்ளலாம். வாழ்நாள் முழுவதும் நம்ம மாணவர்களாகவே இருக்கலாம். தவறு கிடையாது. நான் குறுகிய காலத்துல நான் பெரிய ஆலிம் ஆயிரணும். உடனே நான் இத படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. இதுல இருந்து அதுக்கு, அதுல இருந்து அதுக்கு இது எனக்கு புரியல. என்ன செய்வாங்க நெறைய பேரு? நெறைய ஆர்வத்துல போய் நெறைய கோர்சஸ்ல சேர்ந்துருவாங்க. அப்புறம் இதுக்கும் இந்த டைம் குடுக்க முடியாது. அதுக்கும் குடுக்க முடியாது. இதோட ஹக்கையும் குடுக்க முடியாம, அதோட ஹக்கையும் குடுக்க முடியாம, ஒட்டு மொத்தமா என்ன செஞ்சுருவாங்க? அதுலேருந்து வெளில வந்துருவாங்க. இது நம்மள கல்வி கற்கக்கூடிய ஆர்வத்தையே நம்மகிட்ட இருந்து போக்கடிச்சிரும். அதனால அப்படியும் செய்யாம, தேவையில்லாம ஒண்ணுலேருந்து இன்னொன்னுத்துக்கு மாறாம, நம்ம ஒண்ணுல ரொம்ப ஸ்டெடியா இருந்து, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருந்து நம்ம கத்துக்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். இப்ப நம்ம கல்வி கத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனச ஒருமுகப்படுத்தணும். ஒருமுகப்படுத்தி, அதுல முன்னேறதுக்கு, அதுல நம்ம முன்னாடி போறதுக்கு நம்மளுடைய உள்ளத்த நம்ம தயார்படுத்தணும். இத எப்படி நம்ம சரியா கத்துக்கணும் இந்த விஷயத்த? இப்ப ஆசிரியர் வந்து நடத்திட்டு இருப்பாரு கிளாஸ்ல. நெறைய பேர நம்ம பார்த்திருப்போம். ஆனா, அவங்களுடைய உடம்பு மட்டும் தான் அங்க இருக்கும். அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய நினைப்பு எல்லாம் என்ன செய்யும்? வேற வேற இடங்கள்ல, ஐயோ அடுத்து இந்த வேலை இருக்கே, அந்த வேலை இருக்கே, அது இப்படியான ஒரு நினைப்போட நம்ம போய் ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா, அந்த கல்வி நமக்கு ஏறுமா?
அவர் என்ன பேசிட்டு போனாங்கன்னே தெரியாது. அந்த ஆசிரியர் என்ன பேசிட்டு போனாங்க, என்ன சப்ஜெக்ட் நடந்ததுன்னே கூட சில பேருக்கு தெரியாது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? சிஸ்டர் இப்போ கேக்குதா? இப்போ கிளியரா இருக்கா? ஷீ ஷீரின் சிஸ்டர் இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? அ ஆமா சிஸ்டர். ஓகே. ஓகே சிஸ்டர். இப்போ நம்ம கல்வி தேட போகும்போது, ஆசிரியர் நமக்கு முன்னாடி பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல ஸ்டூடண்ட்ஸ் என்ன செய்வாங்க? அந்த ஃபோக்கஸ்டே இல்லாம இருப்பாங்க. அவங்க என்ன நடத்துறாங்கன்ற விஷயத்துல ஃபோக்கஸ்டே இல்லாம, ஆசிரியர் பாட்டு நடத்திட்டு இருப்பாரு. இவங்களுடைய திங்கிங்லாம் என்ன இருக்கும்? வேற எங்கேயாவது இருக்கும். உடம்பு மட்டும் தான் அங்க இருக்கும். மைண்ட் எல்லாமே எங்கேயோ வேற எங்கேயோ அலப்பாஞ்சுட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ கவனிச்சா நம்மளால கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது. அப்ப என்ன சொல்லிட்டு போனாரு ஆசிரியர் வகுப்புல அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாத அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா நம்மனால அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. அதனால நம்ம கல்வி கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும். உள்ளத்த ஒருமுகப்படுத்தணும். என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்படியெல்லாம் இருந்தா மட்டும் தான் நம்மனால சரியான கல்வியை அடைந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம கல்வி தேடுறதுக்கு முன்னாடி இப்படியான விஷயங்கள நம்ம கவனிச்சு நம்ம கல்விய தேடணும். ஒரு மாணவராகிய நம்ம கல்வி கத்துக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது ஒரு மாணவர் ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவர் ஆசிரியர்கிட்ட பேண வேண்டிய ஒழுக்கங்கள்லாம் என்ன? ஒரு மாணவரா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் கல்வி கற்கறதுக்கு முன்னாடின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு மாணவர் ஒரு ஆசிரியரிடத்துல என்னென்ன மாதிரியான ஒழுக்கங்கள் அதெல்லாம் பேணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த கல்வி அப்படிங்கிறது வெறுமனே புத்தகத்த படிச்சு அதன் மூலமா வந்தது மட்டும் கிடையாது. புத்தகம் கிடையாது கல்வியோடைய அடிப்படை. ஆசிரியர் தான் ஒரு கல்வியோடைய அடிப்படை. இப்ப நம்ம ஒரு புத்தகம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தகத்த நானா வாசிச்சுட்டேன் அப்படின்னா, என்னால அத விளங்கிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த புத்தகத்த ஏற்கனவே படிச்சு, அதுல நல்லா தேர்ச்சி பெற்று, அதுல அனுபவம் இருக்கும். அதற்கு எப்படி விளக்கி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும். அப்போ புத்தகத்த படிச்சுட்டா கல்வியா? அப்படின்னா, அந்த அளவுக்கு நமக்கு என்ன இல்ல, நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, அப்போ ஒரு ஆசிரியர் அந்த பணியிலேயே ரொம்ப காலம் அதே துறையில பணிபுரிவாரு. இந்த புத்தகத்த கிட்டத்தட்ட 10 வருஷமா நடத்திட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு அதிக நாலேட்ஜ் இருக்குமா? ஒரு தடவ படிக்கிற நமக்கு அதிக நாலேட்ஜ் இருக்குமா? அப்ப அந்த ஆசிரியருக்கு தான் அதிகப்படியான நாலேட்ஜ் இருக்கு. அப்ப இந்த நாலேட்ஜ் அப்படின்றது புத்தகத்திலேருந்து வந்தது கிடையாது. அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து வர்றது தான். அப்படிப்பட்ட இந்த நம்மளுக்கு இந்த கல்விய எத்தி வைக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள நம்ம கண்ணியத்தோட பார்க்கணும். அவங்களுக்கு உரிய கண்ணியத்த நம்ம குடுக்கணும். எப்பவுமே ஆசிரியர் அப்படிங்கிறவங்க உங்களோட பார்வையில ரொம்ப பெரிய மதிப்புக்குரியவங்களாகவும், ரொம்ப போற்றுதலுக்குரியவங்களாகவும், ரொம்ப கருணைக்கு உரியவராகவும் இருக்கணும். இப்ப ஆசிரியர் முன்னாடி நம்ம உட்கார்றது, ஆசிரியர்கிட்ட நம்ம பேசுறது, ஆசிரியர்கிட்ட நம்ம பாடம் கேட்கிறது, அவங்க நம்மள்ட்ட பாடம் கேட்கிறது, நம்ம ஆசிரியர் இடத்துல கேள்வி கேட்கிறது, அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே நம்ம அவங்க கிட்ட கண்ணியமா தான் நடந்துக்கணும். இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்க்கிறோம். நெறைய பேர பார்க்கிறோம்ல. ஆன்லைன் கிளாஸஸா இருக்கட்டும், இன்னைக்கு நடக்கக்கூடிய மற்ற மற்ற மதரசாக்களாக இருக்கட்டும், ஆசிரியரிடத்துல கண்ணியம் பேணுறது அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது. அப்ப ஆசிரியர நம்ம எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும் அப்படின்னா, அவங்க கிட்ட பேசுறது, அவங்க முன்னாடி உட்கார்றது, அவங்க முன்னாடி ஒரு புக்குடைய பேப்பர பக்கத்த திருப்புறதுல கூட நம்ம என்ன செய்யணுமா? ஆசிரியருக்கு கண்ணியத்த பேணணும். அதேபோல அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, அவங்க கிட்ட போய் வீணா தர்க்கம் பண்றது, தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கேட்கிறது, அவங்க பேசிட்டு இருக்கும்போது போய் குறுக்க குறுக்க பேசுறது, அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கும்போது என்ன செய்றது? தேவையில்லாத கேள்விகள் கேட்கிறது. இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது ஆசிரியரை, அவங்களுடைய கண்ணியத்தை பாழ்படுத்தக்கூடிய வகையில, குறிப்பா இந்த மாரி கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கும்போது குறுக்கிடக்கூடாது. உதாரணமா அவங்க வந்து ஒரு ஃப்ளோல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய உள்ள நெறைய கருத்துக்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம தேவையில்லாம போய் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது மூலமா, இந்த கருத்துக்கள் என்ன ஆயிரும்? சடனா மறைஞ்சு போயிரும். அப்ப அந்த இடத்துல யாருக்கு லாஸு? அவங்களுடைய மைண்ட்ல யோசிச்ச விஷயங்கள், அவங்க உள்ளத்தில் போடப்பட்ட விஷயங்கள நம்மள்ட்ட சொல்லி இருந்தாக்க, நமக்கு அந்த இல்மு கிடைச்சிருக்கும். நாலேட்ஜ் நமக்கு கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு கேள்வி குறுக்க போய் கேட்க போயி, அவங்களுக்கு அந்த விஷயம் மறக்கடிக்கப்பட்டு, என்னவாயிரும் அந்த இல்ம் நமக்கு கிடைக்காமலே போயிரும். இந்த நாலேட்ஜ் நமக்கு கிடைக்காமலே போயிரும். அப்ப என்ன செய்யக்கூடாது? ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது, தேவையில்லாம குறுக்க புகுந்து கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கான நேரம் ஒதுக்குவாங்க கடைசியா.
நீங்க கேள்வி கேளுங்கம்மா. ஏதாவது பாடத்துல சந்தேகம் இருக்கா? அப்படின்னு அந்த மாதிரியாக கேள்விகள் கேட்கும்போது, அந்த ஆசிரியர் தன்னுடைய பாடங்களை எல்லாம், அவருடைய நாலேட்ஜ் அது சம்பந்தப்பட்டதை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம பொறுமையா கேட்கணும். கேள்வி கேட்கணும். இதுவும் என்னதான் ஒரு சபை நாகரிகம். ஆசிரியரிடத்துல பேணக்கூடிய அந்த ஆசிரியர் இருக்கக்கூடிய சபையில, மஜ்லிஸ்ல நம்ம பேணக்கூடிய ஒரு நாகரிகம். இதையும் நம்ம ஆசிரியரிடத்துல நம்ம பேணணும். அதே போல ஆசிரியர நம்ம வந்து ஒருமையில கூப்பிடுறதோ, நீ, போ, வா அந்த மாதிரியாக ஒருமையில பேசுறதோ, அவங்கள பெயர் சொல்லி கூப்பிடுறதோ, அவர்களை ஒரு அதிகார தோரணையில அழைக்கிறதோ, இந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது? ஆசிரியர்களிடத்துல நம்ம செய்யக்கூடாது. அவங்கள எப்போதுமே கண்ணிய குறைச்சலா நம்ம நடத்திறக்கூடாது. கண்ணியத்தோடவே வச்சிருக்கணும். இந்த மாரியான எல்லா விஷயத்திலயுமே நம்ம கண்ணியத்த பேணணும். சரிங்களா? அவங்கள்ட்ட பேசுறதா இருக்கட்டும், கேள்வி கேட்பது, பாடம் நடத்தும்போது இந்த மாரி குறுக்க பேசாம இருக்கணும். அவங்க சொல்றத அமைதியா நம்ம காது குடுத்து கவனிக்கணும். அவங்கள அழைக்கும்போது ரொம்ப மரியாதையோடும், கண்ணியத்தோடும் அவங்கள அழைக்கணும். ஏன்னா, அவங்க ஆசிரியர். பாடத்த நமக்கு சொல்லக்கூடியவங்க. ஏன்னா, அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான் குர்ஆன்ல, ரசூலுல்லாவை மக்கள் வந்து இப்படி அழைக்கக் கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா கட்டளை குடுத்திருக்கான். மூமின்களே, உங்களில் ஒருவர் மற்றவரை அழைப்பதைப் போல உங்களுக்கு இடையில் அல்லாஹ்வுடைய தூதரின் அழைப்பை ஆக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறவங்க மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, ஒரு ஆசிரியராக நமக்கு இருந்தாங்க. அந்த அடிப்படையில ஆசிரியர் அப்படிங்கிறவங்க நமக்கு மார்க்க விளக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது, இதே கண்ணியத்தை நம்ம அவர்களிடத்திலும் என்ன செய்யணும்? பேணணும். அதேபோல எப்படி நம்ம நம்மளுடைய தந்தையை மரியாதை இல்லாம கூப்பிட மாட்டோமோ, அதே போல நம்ம ஆசிரியரையும் என்ன செய்யக்கூடாது? மரியாதை இல்லாம கூப்பிடக்கூடாது. ஆசிரியர் இருக்கக்கூடிய சபையில, இப்ப ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடம் நமக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீச்சர் நடத்தக்கூடிய பாடம் நமக்கு புரியுது. உடனே என்ன செய்யணும் நம்ம? அந்த மகிழ்ச்சிய வெளிப்படுத்தணும் அந்த டீச்சர் கிட்ட. "அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். எங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப புரிஞ்சது. நல்லா நடத்துனீங்க." அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த மகிழ்ச்சியை நீங்க வெளிப்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நம்ம இன்னைக்கு நெறைய பேர பார்க்குறோம். இப்ப நெறைய நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் தான் இப்ப எடுத்துட்டு இருக்கிறதுனால, கேள்வி கேட்டா கூட என்ன செய்றதில்ல, ஸ்டூடண்ட் சைட்ல இருந்து பதில் சொல்றதில்ல. சலாம் சொல்லும்போது கூட சமயத்துல என்ன செய்றதில்ல, அ அ அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சொல்றேன். சலாமுக்கு கூட என்ன செய்றதில்ல மாணவர்கள், அத திரும்பி பதில் சலாம் சொல்றது கிடையாது. கடமைய கூட சரியா செய்றது கிடையாது. அதேபோல ஆசிரியர் உங்களுக்கு புரிஞ்சதா? அப்படின்னு கேள்வி கேட்கும்போது கூட, அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத் எங்களுக்கு புரிஞ்சது. ஷேக் எங்களுக்கு புரிஞ்சது. அப்படிங்கிறத கூட என்ன செய்ய மாட்றாங்க. அந்த மகிழ்ச்சியை கூட வெளிப்படுத்த மாட்றாங்க. இப்ப இந்த மாதிரியான அதவுகளை எல்லாம் ஒரு மாணவர் வந்து ஆசிரியர் இடத்துல பேணணும். ஒரு கண்ணியத்தை அந்த ஆசிரியருக்கு நம்ம குடுக்கணும். ஒருவேள அந்த ஆசிரியர் தப்பு செஞ்சுட்டாரு. அந்த பாடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் அவர் வந்து தவறா சொல்லிட்டாரு அப்டின்னா, உடனே என்ன செஞ்சிறக்கூடாது, அந்த இடத்திலேயே பாயிண்ட் அவுட் பண்ணி, "உஸ்தாத் நீங்க இந்த இடத்துல தவறா சொல்ட்டீங்க" அப்டின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் முந்திக்கிட்டு அந்த தவற சுட்டி காமிக்க கூடாது சபையில வச்சு. அவர் இடத்துல சொல்லலாம். பாடம் முடிந்த பிறகு தனியா சந்திச்சு, உஸ்தாத் இந்த மாதிரியாக, இந்த இடத்துல நீங்க தவறு செய்தீங்க. இந்த மாரி சொன்னீங்களே, இது தவறா? அல்லது சரியா? அப்டிங்கிறத நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு சபையில வச்சு, அந்த ஆசிரியர நீங்க அந்த மாரி கேள்வி கேட்கும்போது, அவருக்கு மனிதன் அப்படிங்கிற விதத்துல அவர் தவறு பண்ணியிருப்பாரு. இல்ல ஒருவேள ஒரு மறதியில கூட அவரு சொல்லியிருக்கலாம். ஆனா, நீங்க சபையில வச்சு குறிப்பிடப்படும்போது, மற்றவர்கள் முன்னாடியும் அவருடைய கண்ணியம் பாழ்படுத்தப்படுது. அவங்களுடைய உள்ளத்துல எப்படி ஆயிரும் எண்ணம்? "ஓ! இவருக்கு இது தெரியல போல. உஸ்தாதுக்கு ஒண்ணுமே தெரியல போல." அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நாலேட்ஜ பத்தி மற்றவர்களும் குறைவா மதிப்பிடக்கூடும். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரியான விஷயங்களையும் கூடாது. அப்ப ஆசிரியர் இடத்துல நம்ம கண்ணியம் பேணுறது அப்படிங்கிறதுல, இவ்வளவு விஷயங்கள்ல நம்ம இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம ஆசிரியர்களை நம்ம கண்ணியப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இல்முல பரக்கத் செய்வான். அப்ப ஆசிரியர்களிடத்துல நம்ம ரொம்ப மரியாதையாகவும், ரொம்ப கண்ணியமாகவும் நடந்து கொள்ளும்போது, அந்த ஆசிரியர்கள் நமக்கு நல்ல விதத்துல அவங்களுடைய இல்மை நமக்கு எத்தி வைப்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நாலேட்ஜ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கல்வி நம்மளுக்கு நல்ல விதத்துல வந்து சேரும். அதேபோல ஒரு ஆசிரியர்ட்ட நம்ம இப்ப படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்றோம்? இன்னொரு டீச்சர் கிட்ட நம்ம படிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? இவங்க கிட்ட முறையா அனுமதி பெற்றுட்டு, இவங்கட்ட படிச்சுட்டு இருக்கும்போதே இன்னொருத்தவங்க கிட்ட படிக்கணும்னு நெனச்சாலோ, இல்ல இவங்கட்ட படிச்சு முடிச்சுட்டு போணும் அப்படின்னு நெனச்சாலோ, முறையா அனுமதி பெற்று என்ன செய்யணும்? நீங்க போகணும். அப்படி இல்ல, ஒருவேள நீங்க கோவமா எதுவுமே சொல்லாம இந்த ஆசிரியர் கிட்ட இருந்து அந்த ஆசிரியர் கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத மன சங்கடங்கள் அந்த இடத்துல உருவாகும். அதனால நீங்க என்ன செய்யணும்? அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு, ஒரு ஆசிரியர் கிட்ட நீங்க நல்ல விஷயத்தையே, நல்ல நடத்தையையே, நல்ல ஒழுக்கத்தையே நீங்க பேணணும்.
ஆசிரியருக்கு நம்ம இவ்வளவு மரியாதை தரணும், இவ்வளவு கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப போய் ரொம்ப வரம்பு மீறி போய் ஆசிரியர்களுக்கு மரியாதை தர்றோம் அப்படிங்கிற பேர்ல இந்த பிதத்துவாதிகளுடைய செயல் செயல் மாதிரி அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்றது, கை கூப்பி வணக்கம் சொல்றது, அவங்களுடைய கையை முத்தமிடுறது, அவங்களுக்கு சலாம் சலாம் சொல்றப்ப அப்படி குனிஞ்சு சலாம் சொல்றது, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து தலைவா, எஜமானே இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்றது, இந்த மாதிரியான ரொம்ப வரம்பு மீறி செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆசிரியரை வந்து நம்ம கண்ணியத்தை பேணணும் தான். அதுக்காக அதுக்குன்னு இருக்கக்கூடிய வரம்புகள் இருக்குல்ல, அதை தான் நம்ம பேணணுமே தவிர வரம்பு மீறி என்ன செஞ்சிடக்கூடாது, ஆசிரியரை புகழ்றோன்ற பேர்ல விதத்தான காரியங்களுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அதுலயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல அடுத்ததா கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலத்துல நம்ம பேண வேண்டிய ஒழுக்கங்கள், கல்வி கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம பேண வேண்டிய ஒழுக்கங்கள்ல முதல் விஷயமா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அதாவது ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப மன உறுதியோட நம்ம கல்வி கத்துக்கொள்ளணும். கல்வி கத்துக்கிறதுக்கு நீங்க இப்ப ஒரு கோர்ஸுக்குள்ள வந்துட்டீங்க, இல்ல ஒரு ஒரு அக்கீதா கோர்ஸோ, இல்ல ஒரு ஃபிக்ஹ் கோர்ஸோ, இல்ல ஒரு அரபிக்கோ ஏதோ ஒண்ணு நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதை நான் முடிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்ற அந்த இந்த ஸ்ட்ராங்கான நியத்து இருக்கணும். சரிங்களா? ஏனோ தானோ போய் பார்ப்போமே, உள்ள போகும்போதே என்ன செய்யக்கூடாது, ஒரு டவுட்டோடவே போகக்கூடாது. போய் பார்ப்போம், சரியா வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டவுட்டாவே போகக்கூடாது. ஏன்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தை எப்படி சரியான முறையில வைக்கணுமோ அதே போல அந்த எண்ணத்தை நம்ம ஸ்ட்ராங்காவும் வைக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த செய்யறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும், ஒரு பக்கபலமா இருக்குமே தவிர, நீங்க அத ஒரு டவுட்டாவே இது முடியுமான்னு என்னால தெரியல அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடவே நீங்க வந்து அதை செய்யக்கூடாது. இந்த வலுவான மன உறுதி இருக்குல்ல, இந்த கான்பிடென்டா இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கீழ்த்தரமான ஆசைகளா இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்க கெட்ட செயல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து வேரோட போக்கடிச்சிரும். கல்வி கத்துக்க நம்ம போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தோணிரும், அம்மா நம்ம இதை படிக்கிறோமே, இதை நம்ம செயல்படுத்தலைன்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கோம், மார்க்க கல்வியை நம்ம கத்துட்டு இருக்கோம், நம்ம இந்த மாதிரியான தீய விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லி நமக்கே என்ன செஞ்சிரும், தீய விஷயங்களின் பக்கம் நாட்டம் இல்லாம அதுல இருந்து நம்மளே விலக்கி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கட்டும். அதனால நம்ம என்ன ஒரு கல்வி கத்துக்க போனாலுமே சரி, அதுல நம்ம ரொம்ப உறுதியான ஒரு நம்பிக்கையை வைக்கணுமே தவிர ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவே நம்ம இந்த கல்வியை கத்துக்கிறதுக்கு போகக்கூடாது. ரொம்ப தைரியமா நம்ம இருக்கணும். அதே போல தைரியம், இந்த உறுதியான நம்பிக்கை, உறுதியான நாட்டம்னு சொல்றோம் இல்லையா, இந்த உறுதியான நாட்டம் அப்படின்றது வேற, தற்பெருமை அப்படிங்கிறது வேற. ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடணும், போட்டு ஒன்னா குழப்பிக்க கூடாது. உறுதியான நாட்டம் அப்படிங்கிறது செய்து முடிக்கணும் அப்படின்ற தைரியம் இருக்குல்ல, கண்டிப்பா நான் வந்து இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் உறுதியான நாட்டம். ஆனா தற்பெருமை அப்படிங்கிறது அதெல்லாம் என்னால செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது, ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? வானத்துக்கும் பூமிக்குமான வித்தியாசம் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் நூலளவு தான், ஆனா வானத்துக்கும் பூமிக்குமான வித்தியாசம். அதனால கண்டிப்பா நான் அதை முடிச்சிடணும்ன்ற கான்பிடென்ட் வேற, அதெல்லாம் என்னால முடிச்சிட முடியும் அப்படிங்கிறது தற்பெருமையில கொண்டு போய் சேர்த்துரும். அதனால நம்ம கல்வியை தேட போகும்போது என்ன செய்யணும், ரொம்ப உறுதியாக நான் இதை கண்டிப்பா படிச்சே தீருவேன், நிச்சயமா இதை நான் கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற, இதை முடிச்சுட்டு தான், இந்த கோர்ஸை முடிச்சுட்டு தான் நான் வெளியில வருவேன், இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமா நான் வந்து கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற விஷயத்தோட நீங்க கல்வியை தேடணும். அப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், எழுதி நம்ம அதை பாதுகாக்கணும். கல்வியை எப்படி நம்ம கத்துக்கிறோமோ அந்த கத்துக்கொள்ளக்கூடிய கல்வியை எல்லாம் நம்ம எழுத்து வடிவுல பாதுகாக்கிறோம். எழுதி நம்ம பாதுகாக்கிறது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கட்டும். அது உலக கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வியா இருக்கட்டும், இந்த எல்லாமே நம்ம எழுதி வைக்கிறதுனால என்ன செய்யும், நமக்கு ஒருபோதும் அழிந்து விடாது. மைண்ட்ல வச்சிருக்கிறது கூட வயசு ஆக ஆக நமக்கு வயது முதிர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், மறதி ஏற்படும் மனிதன் அப்படிங்கிற அடிப்படையிலும், அது நமக்கு மறதியின் அடிப்படையில் நம்ம தவறு கூட இழைக்கக்கூடும். ஆனா நம்ம இந்த பேனாவை கொண்டு நம்ம எழுதக்கூடிய கல்வி நமக்கு எந்த காலத்திலும் பயன் தரும். இப்ப நீங்களே வந்து படிச்சுட்டு ஒரு உஸ்தாதாவா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்து நடத்தணுங்கும் போது நீங்க வேற வேற குறிப்பெல்லாம் போய் தேடிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இல்ல.
இந்த புத்தகத்த பார்க்கணும் குறிப்புக்கு, அத பார்க்கணும், புகாரி, முஸ்லிம், குர்ஆன்ல இருந்து குறிப்பு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லாம, ஒரு உஸ்தாத் உங்களுக்கு ஒரு புத்தகத்த பத்தின ஒரு விஷயத்த நடத்தியிருக்காங்க. அதுல அந்த கல்விய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குறிப்புகள நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நீங்க எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்கணும். நே தே நேரங்கள நம்ம செலவிடுறதுல அ கொஞ்சம் சிக்கனமாகும். இந்த குறிப்ப பார்த்தே நீங்க என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நடத்திறலாம். அதேபோல எழுதி நீங்க படிக்க போகும்போது, அது எக்காலத்திலும் மறக்காது. இத நெறைய பேர் வந்து நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. நீங்க நார்மலா வாய் வழியா படிக்கிறதுக்கும், அதை எழுதிட்டு நீங்க படிக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருந்திருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அப்போ எழுதி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்க கற்கக்கூடிய கல்வியை எப்போதுமே எழுதி பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த கல்வி கற்கக்கூடிய விஷயத்தை நம்ம இப்படியெல்லாம் கற்கணும், எப்படிப்பட்ட ஆசிரியர்ட்ட கற்கணும், ஆசிரியரிடத்துல எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி கற்கக்கூடிய இந்த கல்வியை நம்ம பாதுகாக்கிறது, அதை பேணுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கற்றுக்கொண்ட கல்வியை பாதுகாத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு துஹாவுடைய தொழுகை. துஹாவுடைய தொழுகை 2 ரக்காய்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்றோம்? ஒரு கல்வியை கற்றுக்கொள்றோம். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்றோம். இப்ப அந்த விஷயத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை நம்ம செய்யணும். இப்ப துஹாவுடைய தொழுகை நீங்க தினமும் என்ன செய்றீங்க? தொழுகுறீங்க. 2 ரக்காய் தொழுகுறீங்க. இதை நம்ம தொழுதோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மூட்டுகள் 360 மூட்டுகளுக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். சதக்கா செய்த நன்மை கிடைக்கும். அப்படிங்கிறத நீங்க ஒரு வாய் வழியாக நீங்க படிக்கிறீங்க. இந்த செயலை இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு அமல்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது என்னவாகும் உங்களுக்கு? எப்பயாவது மறக்குமா? அதில சந்தேகம் ஏற்படுமா? தினந்தோறும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த கல்வியை வந்து நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, அன்னையிலேருந்து உங்களுடைய மவுத்து வரைக்கும் நீங்க அந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயம் உங்களுக்கு மறக்கடிக்கப்படுமா? இல்ல அந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமா? அப்ப நீங்க கற்றுக்கொண்ட கல்விங்கிறது எந்த அளவுக்கு உறுதியா வரும் உங்களுடைய மவுத்து வரைக்கும் அந்த கல்வியாகப்பட்டது பேணுதலோட இருக்கும். அப்ப இந்த கற்றுக்கொண்ட கல்வியை பேணுதல் அப்படிங்கிறது இப்படிதான் நம்ம பேணணுமே தவிர, வெறுமனே நம்ம புத்தகத்துல எடுத்து வச்சு திரும்ப திரும்ப அத திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமா மட்டும் அதை பேண முடியாது. அதை வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தான் இந்த கற்றுக்கொண்ட கல்வியை நம்ம பேண முடியும். அடுத்ததாக இந்த கல்வியில் அமானிதம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணணும். மாணவர்களாகிய நம்மளிடத்துல அமானிதம் அப்படிங்கிற பண்பு முக்கியமா இருக்கணும். குறிப்பா கல்வியை தேடுறது, அந்த கல்வியை மனனமிடுவது, அந்த கல்வியை அமல் செய்வது, அந்த கல்வியை பிறருக்கு சொல்வது, அதை நிறைவேற்றுவது அப்படின்ற இந்த கல்வி சார்ந்த அனைத்து விஷயத்திலயுமே அமானிதம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சரியான முறையில அமல் செய்யறது தான் இந்த உம்மத்தோட வெற்றி. சரியான முறையில அமல் செஞ்சாதான் இந்த உம்மத்தோட வெற்றி. இப்ப இந்த அமல்ங்கிறத எப்படி நம்ம செய்ய முடியும்? கல்விங்கிறது சரியாக இருந்தா தானே நம்ம அமல்ங்கிறது சரியா இருக்க முடியும். அப்போ அதற்கு நம்மளுடைய சொல்லிலும், செயலிலும் அமானத் அப்படிங்கிற விஷயத்த சரியா பேணணும் இல்லையா? இப்ப நம்ம படிக்கிறோம். ஹதீஸ் கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் படிக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா, பிரிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ஹதீஸ்லாம் தயீஃப், இந்த ஹதீஸ்லாம் ஸஹீஹ். எதன் அடிப்படையில பிரிச்சிருப்பாங்க? அமானத் யாரிடத்துல சரியாக பேணப்படவில்லையோ, யாருக்கு இடத்துல நம்பகத்தன்மை சரியாக இல்லையோ, அவருடைய கூற்றை அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாரு சரியானவராக அவருடைய கல்வியில் அமானத்தை பேணக்கூடியவராக இருக்கிறாரோ, அவருடைய ஹதீஸ்கள் தான் இங்க நமக்கு தொகுக்கப்பட்டு தரப்பட்டிருக்கும். அப்ப கல்வியின் விஷயத்தில் ஒரு கல்வியாளராக இருக்கக்கூடியவர் அமானத்தை பேணக்கூடியது, உண்மையை பேசக்கூடியது, அமானத்தை பேணுவது கல்வியின் விஷயத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட இந்த கல்வி பயன் தரக்கூடிய கல்வியாக நமக்கு மாறணும் அப்படின்னு சொன்னா, அந்த கற்ற கல்வியின்படி நம்ம அமல் செய்யறதுதான். இந்த பயன் தர கல்வியுடைய அடையாளங்கள் அப்படிங்கிறது சில இருக்கு. இப்ப நீங்க இப்படியெல்லாம் கத்துக்கொண்ட கல்வி உங்களுக்கு பயன் தந்துருச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. எத வச்சு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? இந்த 6 விஷயங்கள். இந்த 6 விஷயங்கள் உங்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கற்றுக்கொண்ட கல்வி உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். 1. கற்ற கல்வியின்படி நீங்க அமல் செஞ்சுருவீங்க. எந்த கல்வியெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீர்களோ, எதையெல்லாம் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்களோ, அதையெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அமல் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க.
இன்னொன்னு, மக்களிடத்துல பெருமை அடிப்பது, மக்களிடத்துல இருந்து புகழை எதிர்பார்க்கிறது, நான் ரொம்ப தூய்மையானவன் அப்படிங்கிறத காட்டிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் நீங்க அறவே வெறுத்துருவீங்க. அப்ப உண்மையிலே கல்வி உங்களுடைய உள்ளத்துல ஏறிருச்சு, உங்களுடைய உள்ளத்துல போய் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வெறுத்து ஒதுக்கிருவீங்க. ஆக இந்த குணம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வி உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கும். அதே போல கல்வி உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய பணிவு அதிகரிக்கும். நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ ஒரு வளர்ந்த நெற்கதிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது சின்ன புல்லாக இருக்கும்போது என்ன செய்யும்? ஓரளவு வளர்ந்திருக்கும்போது, காற்றடிக்கும்போது அங்க இங்கேயும் ஆடும். ரொம்ப அசையும். பார்க்கறதுக்கே ரம்மியமா அழகா இருக்கும். அதுவே அந்த நெற்கதிர் வளர்ந்து, அதுல நெல்லு முத்திருச்சு, அறுவடைக்கே தயாராயிருச்சு அப்படின்னா, அது என்ன செஞ்சிரும்? தலை குனிஞ்சிரும். ஆனா அது பயன் தரக்கூடியது. வெறும் புல் அது எதுக்கு பயன் தரும்? மாட்டுக்கு தான் பயன் தரும். ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த நெல் அப்படிங்கிறது நம்ம சமைச்சு சாப்பிடுறதுக்கு முக்கியமான ஒரு உணவுப் பொருள். அப்ப அந்த நெல்லு விளைய வைக்கும்போது அது என்ன செய்யுமா? அது அந்த அந்த நெற்கதிர் தலைய குனிஞ்சிரும். இதே போலதான் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவருடைய நிலைமையும், அவருடைய கல்வி அதிகரிக்கும் போதெல்லாம் அவருடைய பணிவு அதிகரிக்கும். அடுத்ததா தலைமை பதவி, அவருடைய பிரபலம், இந்த உலகம் இதையெல்லாம் நேசிக்கிறதிலிருந்து அவரு விரண்டு ஓடக்கூடியவராக இருப்பாரு. அவருக்கு பதவி ஆசையும் வராது. அவர் ரொம்ப பிரபலமா மக்கள் மத்தியில ஆகணும் அப்படிங்கிறதும் அதெல்லாம் அவர் வெறுத்துருவாரு. சொல்லப்போனா இந்த துன்யாவுடைய விஷயங்கள், இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்கள்ல இருந்தும் அவரு விரண்டு ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரியான பண்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம கத்துக்கிட்ட கல்வி நமக்கு பயன் தந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல என்கிட்ட தான் கல்வி இருக்கு அப்படின்னு பிறர்கிட்ட போய் வாதிடுவத நம்ம வெறுக்கணும். சரிங்களா? நான் தான் பெரிய ஆள். எனக்கு தான் எல்லாம் தெரியும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்றத போய் நம்ம ஒருத்தவங்க கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? ஆர்கியூ பண்ண மாட்டோம். அமைதியா அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம்? போயிருவோம். அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா? அமைதியாக சலாம் சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவோம். போய் தேவையில்லாம ஆர்கியூமென்ட் பண்ண மாட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த போய் சொல்லி நம்ம ஆர்கியூமென்ட் பண்ண மாட்டோம். இது ஒரு கற்ற கல்வி பயன் தந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளங்கள்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வி உங்களுக்கு பயன் தந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவர்களாக இருக்கக்கூடிய நம்ம இப்படியாப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி, இதில் இருக்கக்கூடிய அதபுகளை எல்லாம் சரியான முறையில் பின்பற்றி, அல்லாஹ்விடத்திலே மறுமையில் நாளைக்கு நற்கூலி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.